ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சோயா பீன்ஸ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சோயா பீன்ஸ் எடுத்துருக்கோம். அதை உங்களோட தேவையை அனுசரித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எனக்கு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சிடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இது நல்லா நுர வரும், பொங்கி பொங்கி வரும். நமக்கு பெரிய பாத்திரமாக இருந்தால் வந்து கீழே கொட்டாது. சின்ன பாத்திரமாக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பொங்கி பொங்கி கீழே கொட்டும். அப்புறம் ஸ்டவ் எல்லாம் வேஸ்ட்டாகவும் க்ளீன் பண்ண வேண்டி இருக்காங்க. நீங்கள் பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் வந்து நிறைய தண்ணி இருக்கும், நிறைய தண்ணி குடிச்சிருக்கோம். நம்ம வந்து இந்த இருக்கிற தண்ணி எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணணும். எல்லா தண்ணியுமே வந்துட்டு அதாவது சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து நல்லா ஒன்று ஒன்றா அப்படி புழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா, நல்லா மொத்தமாக ஒரு கையில் அள்ளி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அதை அப்படி புழிஞ்சு எடுத்திங்கன்னா எல்லாமே அப்படியே ஃபில்ட்ரு ஆகிரும். இப்போ வந்து நமக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்திருக்கேன். ஒரு கரண்டி அப்படின்னா நம்ம வந்து குழம்பு ஊற்றுவோம் இல்லையா, இந்த புளிக்கரண்டி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 2 கரண்டி எடுத்துக்கோங்க மாவு. 2 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்துட்டு உப்பு எடுத்திருக்கேன். நீங்களோட குவான்டிட்டி அனுசரித்து நீங்கள் வந்து உப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே போட்டு இப்போ நான் வந்து அரிசி பொடி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பெப்பர் கூட சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால காரம் வந்து அதிகமாக இருக்கும். பெப்பர் கம்மியாக சேர்த்தா போதும். இன்னும் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா பேபிஸ் கிட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் குறைச்சே சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் பாப்பா வந்து கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க, கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதெல்லாம் தண்ணி நல்லாவே பிழிஞ்சு எடுத்ததுனால நமக்கு வந்து தண்ணி இருக்காது. லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால தண்ணி எப்படியும் தேவை இருக்கும். நம்ம வந்து வேறு நல்ல தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏதாவது ட்ரைன் பண்ணி வச்சோம்ல, அந்த தண்ணி வேண்டாம். நல்லா தண்ணி எடுத்து நீங்கள் நல்லா பசஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். நான் வந்து இஞ்சி பூண்டு போட மறந்துட்டேன். வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. அப்புறம் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதை வந்து அந்த சோயா பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே கூட்டமாக போட்டிங்கன்னா அது வந்து நல்லா பொரிஞ்சு வராது. அதனால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பேன் அப்படின்னா நிறையா போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃப்ரை ஆகி வந்துடும். இது வந்து அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும். பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இனி அடுத்த சைடு கூட நல்லா இது வந்து ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா 2 பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லாவே வந்து அந்த எண்ணெய் எல்லாமே ட்ரைன் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்கில் போட்டிங்க அப்படின்னா அந்த கருவேப்பிலை கரிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா அந்த க்ரன்ச்சினஸ் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த கருவேப்பிலை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா அதில் இருக்கிற அந்த ஆயில்லையே அது வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே இந்த உதிரியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சேர்ந்து இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரை ஆக அது வந்துட்டு அந்த அதில் இருக்கிற எண்ணெய் இல்லாமல் உரிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். பார்த்திங்கன்னா நம்மளோட சோயா பீன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுன்னு இருக்கும். கிட்ஸ்லாம் கொடுத்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.